இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். உங்களுக்குள்ளாக பூமியில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா கரங்களை தட்டி ஆமென். பாருங்க, ஒரு யூதனுக்குள்ள எப்பவுமே அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உணர்வு வந்து என்ன தெரியுமா? யூதன் என்றால் யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பேர பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி, அவர்களை தான் யூதர்கள் சொல்றாங்க. இந்த யூதர்களுக்குள்ள எப்பவுமே ஒரு உணர்வு வந்து இருந்துனே இருக்கும். அது என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துனே இருக்கும். நம்ம எல்லாம் வந்து எதனா கடன் வாங்குறோம்ல, யூதன் கடமே வாங்க மாட்டான். நம்ம கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்றோம்ல, யூதர்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பவுமே கேஷ் தான் வச்சிருப்பாங்க. எதனா ஒரு செலவு அப்படின்னா கேஷ் தான் கொடுப்பாங்களே தவிர கடன் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடு அப்படின்னு பார்த்தா ஒரு புழு மாதிரி இருக்கும். இஸ்ரவேலுடைய அந்த நாடு மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி தான் இருக்கும், சின்ன நாடு தான். ஆனா தான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபு எனும் சிறு பூச்சி அப்படின்றாரு. அந்த வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா, உலக வரைபடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு சின்ன ஒரு தேசம் மாதிரி தான் இருக்கும், சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த முழு உலகத்தையுமே இந்த யூதன் தான் ஆளுவான்.